காற்றே உலகு கற்றதனாலாய பயனின் முன் வானறிவன் நற்றார் தொழாதே மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நிலமிசை நீடு வாழ்வார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். முக்கியமா கைத்தட்டிய அனைவருக்கும் இது பலமா கைத்தட்டலாமே, இன்னும் பலமா கைத்தட்டினா பல நல்ல விஷயம், சுகர் போயிடும். அதனால இன்னும் பலமா கைத்தட்டலாம். 2 கைத்தட்டினா ஒன்றும் பல வியாதிகள் போகுது. இந்த இனிய மாலை வேளையிலே இந்த பொங்கல் திருவிழாவிலே வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் எங்கள் சாதக பரவீசிய குழுவின் சார்பிலே வணங்கி வரவேற்கின்றோம். இந்த அருமையான நல்ல வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய வேலூர் ஃபோர்ட் என்டர்டைன்மெண்ட்க்கு எங்கள் சாதக பரவீசிய குழுவின் சார்பிலே மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் அவங்களுடைய முதல் நிகழ்ச்சி.
இந்த முதல் நிகழ்ச்சி இப்படி ஒரு பிரம்மாண்டம். அதனால அவர்களுக்கு பலமா ஒரு கைதட்டல் உங்க சார்பாக. முக்கியமா மதிப்பிற்குரிய இனி நண்பர் திரு SP சுகுமார் அவர்களுக்கும், AA தாஸ் அவர்களுக்கும், BA பிரகாஷ் அவர்களுக்கும், G ராஜவேல் அவர்களுக்கும், S மகேந்திரன் அவர்களுக்கும், B ஜெகன் அவர்களுக்கும், S குணா அவர்களுக்கும் எங்கள் சாதக பரதேசிய குழுவின் சார்பில் நன்றிகளை, பல கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த விழாவிற்காக அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதல் பாடலை மதிப்பிற்குரிய மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைவாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே முதல் பாடலை பாடி எங்களின் இசை நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றோம்.
உங்களுக்காக இந்த பாடலை அவருக்கு அர்ப்பணிக்கின்றோம். அன்பினார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தாலாகாதெனின் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனின் போற்றுவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனின் போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவரே தேவனின் போற்றுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், கடவுளிலே கடவுளையும் காணலாம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியை தேவன் அரசாட்சியை அங்கு ஒருபோதும் மறையாது அவன் சாட்சியை. ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். என்ற கல்லறைக்கு பல வழி, எங்கள் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவமில்ல கல்லறைக்கு பல வழி, எங்கள் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்றுதான் நீங்கள் ஒரு நாளும் தவறாமல் ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் இன்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். ஒருவரே தேவன் என்று போற்றுவோம்.
நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பசுக்கிற கூட்டம் அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா எண்ணம் அடக்குனா அடங்குல ஆளா நீ இருந்ததும் திரிகிற நூலா நீ மதிக்கிற ஆளா நீ திரும்பிடும் காபானி மறு கவலைகளை அறு இதயத்தில் ஒரு இழுக்கும் போல யாவும் இங்க மாயம் உன் வீரம் என்றும் சீரிபாயும் நம் தேசம் எங்கும் கோஷமேறும் ஒரு பாட்டை கூட புது மாசம் காணும் நான் வந்துட்டேன் திரும்ப வந்துட்டேன் 25 வருஷத்துக்கு முன்னால எம்டி போனோட கபாலி ஆப்டே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு கபாலிடா
விடுதலை அறை விடுகின்ற நினை தகித்தக முறை பகற்கனவை உடை தீரம் தியாகம் மோதும் மோதும் உன் தோழில் காயம் மாறும் மாறும் இனி குரோதம் துரோகம் மாய மாயும் வருங்காலம் என்னையும் இதிகாசமாகும் இங்கு வருகை தந்திருக்கும் நீங்களாம் அவருடைய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பின்னணி பாடகர். நான் கூப்பிடுமா நீங்களாம் கூப்பிடுறீங்களா? உங்களை நினைப்பு ஏற்றுதான் வந்திருக்காரு பின்னணி பாடகர் மதிப்புக்குரிய அருமை அண்ணன் மனோகர் அவர்களை உங்கள் இன்னும் பலமா இது பத்தாது, வேலூருக்கே கேட்கணும், இன்னும் பலமா உங்கள் கரகோஷத்துடன் மேடை கிடைக்கின்றோம். பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணனுக்கு நட்டு வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையோ தொட்டு தொட்டு நாங்கறக்க துடிக்கிற செண்பகமோ செண்பகமே செண்பகமே என் பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென் பொதிகை சந்தனமே போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னால எப்போதும் ஒன்று தொட்டு பாட போரி தன்னால செண்பகமே செண்பகமே என் பொதிகை சந்தனமே பூவிழிதான்
மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே என் புதிகை சந்தனமே. நன்றி. வேலூர் என்டர்டைன்மெண்ட் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு சாலை எஸ்பி சுகுமார் அவர்கள் சொன்னார். ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாடுகிறார் வேறு உடை ஊறுகிறார். இது ஒரு பொன்மாலை பொழுது ஏஹோ லலலா. ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும் ராத்திரி வாசலில் கோலமிடும் வானம் இரவுக்கு பாலமிடும் பாடும் பறவைகள் தாளமிடும் பூமரங்கள் சாமரங்கள் வீசாரோ இது ஒரு பூமாலை பொழுது ஒரு பொன்மாலை பொழுது. வானம் எனக்கொரு போதி மரம் நாடும் எனக்கது சேரி தரும். வானம் எனக்கொரு போதி மரம் நாடும் எனக்கது சேரி தரும். ஒரு நாள் உலகம் நீதி பெறும் திருநாள் நிகழும் வரும் கேள்வி
வா நீ நேசம் வச்சா அட தாறு மாறா மனம் கூத்தாடுமே சீரி பார்த்தும் ஆடு பொண்ணு சிரிச்சு பாரு மாறிடுவா குழந்தை போல மனசு இருந்தா கொள்ளை இன்பம் பார்த்திடலாம் நீ புது வெடாசு வா புது வெடாசு கொண்டாடி இது புத்தாத நேரோவே நீ உண்டு வெடாசு வா உண்டு வெடாசு கொண்டாடி இது கூத்தாடு காலம் விநாயக 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 பேரழகா தீரா சந்தோஷமும் எத்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் எத்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா ஈசன் பெற்ற ஆசை மகனே இடு இணையே இல்லா துணையே நாடு நகரம் செழிக்கும் துணை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும் நீ புது வெடாசு வா புது வெடாசு கொண்டாடு இது புத்தாத நேரோவே நீ புது வெடாசு வா புது வெடாசு கொண்டாடு இது கூத்தாடும் காலம் விநாயக 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 பேரழகா தீரா சந்தோஷமும் எத்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா விநாயக விநாயக சக்தி விநாயக பேரழகா தீரா சந்தோஷமும் எத்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா கணபதி பாப்பா மோரியா கில்லாடி கலரு கண்ணாடி கித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமா டாலடிக்கும் கலரு கண்ணாடி அட்டக்கு போட்டக்கு அலறடிக்குது போலீஸ்கார ஜிப்சி சேவையில் எம்சி அங்கு யூனிஃபார்ம் போட்டா தானா வரும் பாம்பு இந்த சிங்கத்தை பாரு ஒரு ரஸ்கார வாங்க போலீஸ்கார இந்த சிங்கத்தை பாரு ஒரு ரஸ்கார வாங்க போலீஸ்கார கலரு கண்ணாடி கலரு கண்ணாடி ஊடு கூறு முட்டாள கடி கேட்டிக்கலாம் கேட்டி அவன் டிமிக்கி கொடுக்கும் ஊழ ஜோக்க புடிச்சிடுவோம் தேடி உன்ன போல ஆளடிக்க எடுக்கணும் வரவ உன்னை வச்சாதாண்டா தப்பு செய்ய தோணாத விடுவ போற வர பொண்ணுங்களை எல்லாம் நீ தொட்ட உன் கைய ஒட்டி போட்டுடுவேன் புது மாவு கட்ட சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் எல்லாமே சினிமா நீ பொருள் கொண்டா காக்க வரும் காக்கி துணிமா கலரு கண்ணாடி
போலீஸ் நார்மல் பர்சன் நீ மாமனை கூப்பிட போலீஸ் நாங்க ஒக்கா புருஷன் காத்து நெருங்க ரோட்டில் உனக்கு உயிர் மேல ஆசிருந்தா ஹெல்மெட் போடு டிடி கேஸ்ல மாட்டிக்கின்னு பிசியாண்ட கெஞ்சம் அவர் கேட்காமல குடுப்பனியும் ஈஸியான லஞ்சம் மயக்கண்டு கொடுக்கிற தொட்ட உனக்கு தகுதி இல்லை எங்க போலீஸ் தீபாவளி பொங்கல money. Thank you.
வணக்கம் வேலூர், எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையே, கூட்டம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. வணக்கம் நண்பா. வணக்கம் நண்பா. பேக் பெஞ்சினாலே எப்பவுமே நமக்கு சப்போர்ட் தான். இவ்வளவு பேர் வந்துக்கிறீங்க, பட் தனியா ஆங்கர் பண்றதை விட கூட யாரா இருந்தா நல்லா இருக்கும்ல. ஆனா நீ மனசுல நினைக்கிறது தப்பு, அது மட்டும் நடக்காது. ஏன்னா நான் இன்னைக்கு என்ன முடிவு பண்றேன்னா, இப்ப கூப்பிட போறவர் யாரா இருக்கணும்னா என்னை விட அறிவுல கம்மியா இருக்கணும், என்னை விட அவருக்கு அழகுலயும் கம்மியா இருக்கணும். அப்படின்னா அது அவரா தான் இருக்கும். அவருக்கு போன் அடிச்சிடறேன். அவர் வேற பிஸியா இருப்பாரா ஃப்ரீயா இருப்பாரான்னு தெரியல. ஹலோ. ஹலோ, சொல்லு தம்பி. அண்ணா பாலாஜிண்ணே. சொல்லு தம்பி. அண்ணா நம்ம வேலூர்ல ஒரு ஷோண்ணே, ஃப்ரீயா இருக்கீங்களாண்ணே? 365 நாள் அண்ணன் ஃப்ரீயா தான் இருக்கேன், வெளியே சொல்லாத. அண்ணா போன் ஸ்பீக்கர்ல இருக்கு. நாசமா போறேன், ஸ்பீக்கரை கட் பண்றான். அண்ணா அது இருக்கட்டும்ண்ணே. சரி கிளம்பி வரீங்களாண்ணே? வரேன் தம்பி. தம்பி அந்த ஷோக்கு பேமெண்ட் ஏதாவது கொடுப்பாங்க தம்பி? அண்ணா போனை வச்சிடறேண்ணே. டேடா இருடா. என்னடா கேட்டேன் பதற. அண்ணா வந்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி சுட சுட கையில குடுத்துருவாங்க, என்னன்றீங்க? ஆம்பூர் பிரியாணி ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் தான், துட்டு கிடையாது. துட்டு கிடையாதுண்ணே. 10 நிமிஷத்துல அண்ணன் இருக்கேன். பிரியாணி பாக்கெட்டுக்கெல்லாம் வரேன்னு சொல்றாரு பாரு இந்த மனுஷன். சரி வாங்கண்ணே. அடுத்ததா என் கூட சேர்ந்து ஆங்கர் பண்ண போறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தம்பி நானே வந்துட்டேன். தம்பி வந்துட்டீங்களாண்ணே? நான் வரதுக்கு முன்னாடி என்னை பத்தி பெருமையா தான் சொல்லிருப்பிய. நிறைய சொன்னேன் பெருமையா. அதான் வரவேற்பு தெரியுது. அண்ணன் பிஸி ஸ்கெடியூல், வரமாட்டாரு, லாக்ஸ்ல தான் பேமெண்ட் வாங்குவாரு. யூ சி கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஏடா பிரியாணி போடுறதுக்கு வருவான்னு இப்ப சொன்னேன். அண்ணா அது நம்ம மக்கள்ண்ணே, நம்மளை பத்தி அப்படியே பழியிருந்து தெரியட்டுமே தான். ஓகே, அதாவது வந்து ரொம்ப நாள் கழிச்சு சாதக பிறைகள் டீமோட ஒர்க் பண்ண பயங்கர சந்தோஷம். அதை விட விஜய் டிவி டீம் எல்லாரும் வந்திருக்கோம். அந்த விஜய் டிவியுடைய தூணா இருக்கிற மனோ அண்ணன் கூட வந்தாலும் பயங்கர ஹாப்பியா இருக்கிறோம் நாங்கெல்லாம். ஆமா. ஓகே, இப்ப நீ ஏதோ நெளிற சொல்லிடுற, என்ன ஒரே டென்ஷன் ஆகுறேன்னா? இல்லண்ணே, வழக்கமாவே இந்த பழக்கம் இல்ல எனக்கு. சரி, யாருக்கிட்டயும் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குண்ணே. எனக்கு தெரியும் அது என்ன பழக்கம். நான் சொல்றேன், ஒரு ஆம்பளையோட சேர்ந்து உன்னால ஆங்கர் பண்ண முடியாது. முடியாது முடியாது முடியவே முடியாது. ஒரு பொண்ணு ஆங்கர் பண்ணிச்சுன்னா கூட இருந்து ஆங்கர் பண்ணுவேன். எஸ், ஏற்பாடு பண்றேன். அண்ணே ஹலோ மஞ்சு குரூப் வரங்கம் அந்த பொண்ணு இல்லையே? அடா பாவி, ஜாக்கிங்களடா. ஓகே, அப்போ ஓகேண்ணே. உனக்கு வந்து நல்ல ஆங்கரா நான் கூட்டு வர்றேன், அவன் கூட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணு. ஓகேண்ணே. ஓகேவா? டெஃபினெட்லி இடையில நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணே. நீங்க வந்து இந்த கலைஞர் டிவி பாத்துக்கிறியா? அடடே, நம்ம அங்க இருந்து தானே வந்திருக்கோம். கலைஞர் டிவியில பல ஷோஸ் ஹோஸ்ட் பண்ற. சுமையா ஓகே தானே உனக்கு? எனக்கு ஓகேண்ணா, ஆடியன்ஸ்க்கும் ஓகே தான். கூப்பிடலாண்ணே. நீயே கூடு. சுமையா வாங்க. மாமா ஒரு பெயர் கைத்தறி கொடுங்க, அந்த பொண்ணு ஒரு பப்ளிசிட்டி விரும்பி. வணக்கம், வாங்க சுமையா. வணக்கம் வேலூர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தாங்க. இல்ல, இதுக்கப்புறமா ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து தை திருநாளை வந்து தமிழ் புத்தாண்டாவும் நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படியும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சோ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் கூட. எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல, வேலூர்ல இருக்க ஆம்பளை பசங்க எல்லாம் பொம்பளை பசங்க கிட்ட பேசுறதுல சத்தியம் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் உங்க வீட்ல இருக்க அக்கா தங்கச்சி கிட்ட பேசுவீங்கல்ல, நான் உங்க வீட்டு பொண்ணு தானே. அந்த மூஞ்ச தான் டெய்லி பாக்குற மாதிரி பேசணும், பேசல என்ன? ஃபைன், கவுண்டர்லாம் வந்து ரக்ஷன் பயங்கரமா அடிப்பாரு. பட் நான் வந்து எப்பவுமே ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வீட்ல ஒருத்தியா நீங்க என்ன நினைச்சுக்கணும்னு தான் நான் எப்பவுமே ஆசைப்படுவேன். அதனால தான் நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ராத்திரி சோறுக்கு ஐடியா பண்றேன். ஓகே, பேச விடு கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே, அவங்க கூட பேசணும் அப்படி. அப்படி இறங்கி போய் பொறுமையா பேசிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க ஷோ பண்றோம். தம்பி ரொம்ப ஆர்வமா இருக்க மாதிரி உங்க கூட சேர்ந்து நிறைய என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. சோ ரக்ஷன், நான் கொஞ்சம் நீ சொன்ன மாதிரி முன்னாடியே போய்க்கிறேன். ஃபைன், என்ன உங்க வீட்டு பொண்ணா ஏத்துப்பீங்க தானே? சோ எல்லாருமே நான் அப்படி நினைக்கணும்ன்றத என்னுடைய ஆசை. என்னுடைய ஷோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்பவுமே வந்து சாரி கட்டிட்டு சுடிதார் போட்டு தான் வந்து நான் ஷோ பண்ணுவேன். ஏன்னா இல்ல சாரியா இல்ல சுடிதாரா கன்ஃபியூஸ் ஆகுது. ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி போட்டு வந்து ஷோ பண்ணுவேன். ஏன்னா உங்க வீட்டு பொண்ணா நான் உங்களுக்கு எப்பவுமே தெரியணும் அப்படின்றத என்னுடைய ஆசை. சோ அதனாலதான் இன்னைக்கு நான் வேலூருக்கும் கிளம்பி வந்திருக்கேன். சோ ஏன்னா உங்க வீட்டு பொண்ணை ஏத்துப்பீங்க தானே, உங்க ஊர் பொண்ணை ஏத்துப்பீங்க தானே. இங்க தாங்க பக்கத்துல வாடிப்படி தான் என்னுடைய சொந்த ஊர். ஆக்சுவலி இங்க இருந்து தான் நான்
வந்திருக்கேன். அம்மா சத்தியமா அந்த பிள்ளை வாணியம்பாடி தான்ப்பா, நம்புங்க. ஆமா, வேலைக்காக சென்னை கிளம்பி வந்தாச்சு. சரி, இன்னைக்கு வந்து இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஃபன் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஆமா. அதனால தான் விஜய் டிவி டீமோட சேர்ந்து நானும் இங்க வந்து கிளம்பி வந்துட்டு அவங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக. அதுக்கு முன்னாடி சாதகை பறவைகள் டீம் பாத்தீங்கன்னா சூப்பரா சாங்ஸ்ல வந்து அவங்க எல்லாருக்குமே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மனோ சார், வணக்கம் சார். உள்ள வரும்பொழுதே உங்க பாடலை கேட்டுட்டே தான் நாங்க வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. வணக்கம் சார். அண்ட் என்னெல்லாம் பண்ண போறோம் ரக்ஷன்? நீ கூப்பிட்டோன்னே நானும் கிளம்பி வந்துட்டேன். என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம? என்னம்மா நான் கூப்பிட்டேனே கிளம்பி வந்துட்டேன்ற? டேய், வேலூர் மக்களை பாக்குறதுக்காக கிளம்பி வந்திருக்கேன்டா. அப்படி சொல்லுமா? ஜாக்லின் நினைச்சிட்டியா நீ என்ன? இல்ல இல்ல உனக்கு அக்கா நான், சரியா? ஓகேக்கா. அதாவது என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததா வந்து நீங்க பாடி நம்ம மனோசர்லாம் நம்ம சாதனை பருவ டீமே பயங்கரமா என்டர்டெயின் பண்ணாங்க. அடுத்ததா வந்து எங்க விஜய் டிவில இருந்து உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்க ஒருத்தர் இறக்க போறோம். அதாவது இவர் ஏறாத மேடையே கிடையாது. இவர் ஏறி ஸ்டேஜ்ல நின்று பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் கீழே இருந்து கைத்தட்டலும் விசிலும் பறந்துகிட்டே இருக்கும். அதாவது எங்க கலக்க போவது யாருல, அவருதான் புள்ளியாரு மாதிரி முதல்ல வருவார். யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கெஸ் பண்ணிப்பாங்க. மேல ஏற தேவையே, நீ வர போறது நம்ம பழனி.